வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பாலுன்ற மலையாள படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்னு பாத்தீங்கன்னா, ஜெயில இருந்து வெளியே வர அம்மாவும் பையனும் தன்னோட அடையாளத்தை மறைச்சு வெவ்வேறு இடத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க. இதுக்கப்புறம் அவங்க கடைசியா வேலை பார்த்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கலான முடிவு பண்றாங்க. ஆனா அங்க நடக்கிற சம்பவத்தால அம்மாவும் பையனும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அம்மாவை தேடி ஒரு பையனுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அந்த ட்விஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, ஜெயில இருக்கிற அம்மாவோ அவங்க பையனுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாங்க. இந்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரத்துல ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு குடிசை வீடு இருந்துச்சாம். அங்க ஒரு அப்பா அம்மா ஒரு பசங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு யானையும் அந்த அப்பாவை மிதிச்சு கொண்டுருங்க. இதனால அந்த அம்மாவும் பையனும் தனியா ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஊர் மக்கள் கண்டுக்காதனால அவங்க ரெண்டு பேருமே அந்த கிராமத்தை விட்டு பஸ் மூலமா நகரத்துக்கு போறாங்க. அங்க கார் ஸ்கூட்டர்லாம் பாக்குறாங்க. இதோட அந்த கதை முடியுதுங்க. தான் அந்த அம்மாவும் பையனும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாங்க. அந்த சமயத்துல ஏற்கனவே ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்க நம்ம ஷாமாவோ அந்த அம்மா கிட்ட, என்னோட இன்சூரன்ஸ் மூலமா தான் உன் தண்டனையை நான் பாதியா குறைச்சிருக்கேன், அதனால வெளியே போனவுடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நான் எப்ப வேணாலும் வெளியே வந்துருவேன், ரெண்டு பேருமே சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஜெயிலரோ ரிலீஸ் ஆக போற அந்த அம்மா கிட்ட என்ஜிஓ குரூப்போட கார்டை கொடுத்து, நான் ஏற்கனவே இவங்க கிட்ட பேசிட்டேன், வெளியே போனவுடனே இவங்களை மீட் பண்ணு, உனக்கு ஏற்ற வேலை அங்க கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஜெயிலரோ அவங்க செஞ்ச வேலைக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்டு, நீங்க செஞ்ச தப்புனாலதான் உன் பையனும் சேர்ந்து தண்டனை அனுபவிச்சான், இனிமேல ஒழுங்கா இருன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் ஜெயில இருந்து வெளியே வர அந்த அம்மாவோ ஷாமா கொடுத்த பேப்பரையும் ஜெயிலர் கொடுத்த கார்டையும் குப்பத்தொட்டியில போட்டுட்டு அவங்க பையனை கூட்டிட்டு பஸ் ஏறி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரியவர் கடையில அந்த அம்மாவும் பையனும் நல்லா சாப்பிடுறாங்க. அப்ப அந்த கடையில பெரியவர் தனியா கஷ்டப்படுறத அந்த அம்மா நோட் பண்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாவோ, என்கிட்ட காசு இல்ல, அதுக்கு பதிலா எனக்கு இங்கேயே வேலை கொடுத்துறீங்க, சம்பளம் வேணா, சாப்பாடு மட்டும் போதும், நாங்க ரெண்டு பேரும் இந்த கடையிலேயே தங்கிக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவரோ, இந்த கடை மூலமா எனக்கு ₹1 கூட கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த அம்மாவோ, என் பேரு இந்து, என் பையன் பேர் அபிஜித் குமார், எங்க ஊரு இடுக்கி, எங்க ஹஸ்பண்டோ தோட்டத்துல லோடு ஏற்றிட்டு இருக்கும் போது அங்க வந்து யானை விரிச்சு இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் நாங்க வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டோம், நிறைய இடம் சுத்தி தெரிஞ்சிட்டோம். ஆனா அப்படி இருந்தோம் அந்த பெரியவரோ அவங்கள வெளியே போக சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் மனசு மாதிரி இந்துவையும் அபிஜித் குமாரையும் கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறாருங்க. அடுத்த நாள் கடையை திறக்கிற இந்துவோ முதல்ல அந்த பையனுக்கு திவசம் சுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸையும் நல்லா பாத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் கடைக்கு லேட்டா வர பெரியவரோ கடையில இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு கல்லால இருக்கிற பணத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. அடுத்த நாள் ஒரு டிரைவருக்கு நம்ம இந்து பார்சல் கட்டி கொடுக்குறாங்க. அந்த டிரைவரோ நம்ம பெரியவர்கிட்ட இந்துவோட பேரை விசாரிச்சுட்டு, நீங்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கிண்டலா கேக்குறாருங்க. இதனால அந்த பெரியவரோ டிரைவரை வெளியே அனுப்பிச்சுட்டு நம்ம இந்து கிட்ட, ஏன்னா நீங்க இங்க தங்க வேண்டாம், என் வீட்லயே பொண்ணாவும் பேர்னாவும் தங்கிக்குங்கன்னு சொல்லிட்டு சாவியே கொடுக்குறாரு. ஆனா அடுத்த நாள் அந்த பெரியவரோ அவரோட வீட்டுல போய் பார்த்தா அவங்க கொடுத்த சாவியை வெளியே வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரை தவிர வேற எந்த ஊரும் அவங்களுக்கு வேணான்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அப்ப அந்த பையனும், நம்மளோட புது கதை என்ன, என்னோட புது பேர் என்னன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க அவங்க அம்மாவும் அந்த பையனோட காதல சொல்றாங்க. இது மூலம் அந்த தாத்தா கிட்ட சொன்ன கதையும் உண்மை கிடையாது, இவங்களோட பேர்களும் உண்மை கிடையாது, இவங்களோட அடையாளத்தை மறைச்சுதான் வாழ்றதுக்கு நினைக்கிறாங்க. எங்க அந்த அம்மாவோ வேற ஒரு பேர்ல வேற இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டர்ல பெருக்கிற வேலையில அந்த அம்மா ஜாயின் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற ஓனரோ ஐடி கார்டு இல்லாம நீ ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால அங்க இருந்தும் அவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த அம்மாவோ முஸ்லீம் பேருக்குல வேற ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடியோ, என் அத்தை பையன் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க கிட்ட வேணா உன்னை பத்தி பேசுறதுதான் சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இந்த அம்மாவும் ஓகே சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் அந்த அத்தை பையனும் நேரா வந்து இந்த அம்மாவை மீட் பண்ணி, நான் உங்க குழந்தையும் உன்னையும் சேர்த்தே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. இதனால அந்த வேலையை விட்டுட்டு அங்கிருந்து ஒரு கட்டட வேலையில போய் அந்த அம்மா ஜாயின் பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த அம்மாவோ மேரி என்ற பேர்ல கட்டிடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் ஏற்கனவே இவங்களை பெரியவர் கடையில பார்த்த அந்த டிரைவரோ இங்க லோடு இறக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்ப இவங்களை பார்த்த உடனே இந்துன்னு சொல்லி கூப்பிட அங்க இருக்கிற சூப்பர்வைசரோ அவங்க பேரு மேரின்னு சொல்றாங்க. உடனே அந்த டிரைவரோ மேரி போய் சொல்றாங்க நிரூபிக்கிறதுக்காகவே மேரி கிட்ட, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும், என் ஹஸ்பண்ட் பேர் லூக்கா, டிரைவரா இருக்காரு, ஆனா அவர் நிலச்சரிவுல இறந்து போயிட்டதா சொல்றாங்க. உடனே அந்த டிரைவரோ, உங்க வீட்டோட கலர் என்ன, அது எவ்வளவுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. இதே கேள்வியை அந்த பையன் கிட்ட கேட்டா நிச்சயமா தப்பா தான் சொல்லுவான். அது மூலமாவே இந்த மேரியை போய் நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட அதே கேள்வியே கேட்கிறாரு. ஆனா அந்த பையனும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அச்சல் அதே மாதிரி சொல்றான்.
இதனால அந்த சூப்பர்வைசரோ அந்த டிரைவரை அங்கிருந்து அனுப்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் அந்த அம்மாவோ வந்தனான்ற பேர்லயும் அவங்க பையன் பேரு மனோன்ற பேர்லயும் ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டோட அம்மாவோ அவங்க பையன் வாசுதேவனோட டாக்குமெண்ட்ஸை கல்ஃப்ல இருக்கிற அவங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க. இதனால வந்தனாவும் மனவும் அந்த டாக்குமெண்ட்ஸை போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டமே நின்றுட்டு இருக்குங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சதுல வீட்டு ஓனர் அம்மாவோட பையன் வாசுதேவனும் ஆட்டோல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இதனால அந்த அம்மாவும் அந்த பையனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நைட் டைம்ல அந்த அம்மாவும் அந்த பையனும் ஒரு டீ கடையில பண்ணா வாங்கி சாப்பிட்ற நேரத்துல தான் அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு மனநிலை சரியில்லாத பொண்ணும் கையில ஐடி கார்டு கூட உட்கார்ந்துருக்காங்க. உடனே இவங்களும் கையில இருக்கிற பண்ணை கொடுத்த உடனே அந்த பொண்ணும் கையில இருக்கிற ஐடி கார்டை இந்த அம்மா கிட்ட கொடுத்துருது. அதை செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணோட ஷெர்லின் அவங்களும் ஒரு ஏஜென்சி மூலமா கேர் டேக்கரா கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அந்த அம்மாவும் பேப்பரை செக் பண்ணி பார்க்கும்போது கேர் டேக்கர்ல ஒரு ஜாப் வேகன்சி இருக்குங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஷெர்லின்ற பேர்ல அந்த அம்மாவோ கேர் டேக்கர் ஜாபுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப அந்த போன் எடுக்கிற நபரோ உங்க ஏஜென்சி க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஜாபை கொடுக்குறேன், நீங்க ஒரு வயசான பாட்டியை தான் பாத்துக்கணும், அவங்களோட பசங்க எல்லாமே வெளிநாட்டுல இருக்காங்க, எனக்கு காலில் அடிபட்டு இருக்கிறதுனால உங்களை நேரில் என்னால கூட்டிட்டு போக முடியல, அதனால டைரக்டா நீங்களே அங்க போயிருங்க, கதவு திறந்தே தான் இருக்கும், உள்ள பாட்டி கிட்ட கேர் டேக்கர் ஜாபுக்கு வந்திருக்கதா சொல்லுங்க. அந்த பாட்டி யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, கொஞ்சம் ரக்கர் தான், பார்த்து மேனேஜ் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் 1 மணிக்கு அவங்க பையன் வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணுவாரு, மத்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் சொல்லுவாருன்னு சொல்றாங்க. இப்ப ஷெர்லினும் அவங்க பையனை கூட்டிட்டு கரெக்டா 1 மணி நெருங்குற சமயத்துலதான் அந்த பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. பாட்டியோ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா 1 மணி ஆன உடனே வெளிநாட்டுல இருந்து அவங்க பையன் கால் பண்றாரு. அவரும் எங்க அம்மாவை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் அவங்கள நல்லபடி பாத்துக்குங்க, உங்களுக்கு சம்பளம் கரெக்டா வந்துடும், வீட்டுல எந்த ரூம்ல வேணா நீங்க தங்கிக்கலாம், நான் ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் எந்திக்கிற அந்த பாட்டியோ மூவிங் வீல் சேர்ல வந்து கையில இருக்கிற டபுள் பேரல் துப்பாக்கியை வச்சு அவங்க 2 பேரையும் மிரட்டுறாங்க. அப்ப ஷெர்லினும் உங்களை பாத்துக்க வந்த கேர்டேக்கர் நான் தான், அவன் என்னோட பையன், என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. உடனே அவங்களும் ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஷெர்லினும் நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அவசர அவசரமா செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பாட்டியும் அதை நல்லா சாப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் நைட்டு ஷெர்லினும் அவங்க பையனும் தூங்கிட்டு இருக்க சமயத்துல தான் அந்த பாட்டி பெல் அடிக்கிறாங்க. உடனே அங்க போய் பார்த்தா அந்த பாட்டியும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே நம்ம ஷெர்லினும் அலமாரியில் இருக்கிற ஒவ்வொரு மருந்தா காமிக்கிறாங்க. கடைசியில அந்த ஹின்ஹிலரை காமிச்ச உடனே அதை கொடுக்க சொல்றாங்க. இப்ப அந்த பாட்டி ஹின்ஹிலரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஷெர்லினும் அந்த பாட்டி கிட்ட ஏன் உங்க பசங்க கிட்ட இங்க பேசலன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டியோ எங்க ஹஸ்பண்டோ வெள்ளக்காரன்னு சுட்டு கொண்டு சுதந்திர போராட்ட தியாகி, ஆனா என் பையனும் வெளிநாட்டுல போய் அந்த வெள்ளக்காரங்களுக்கு அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கா, அதனாலதான் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. அப்படி எப்படி 15 வருஷமா அவங்க பசங்க கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பாட்டியோ ஒரு தடவை எங்க ஹஸ்பண்டை பிடிக்க வீட்டுக்கு வந்தவங்களோ என்னை கூட்டிட்டு போய் பயங்கரமா சித்திரவதை பண்ணாங்க, அப்படியும் வாய திறக்காதனா எப்படி அவங்க கிட்ட பேசுறேன்றாங்க. இதுக்கப்புறம் ஷெர்லினோ முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த வீட்டோட பையன் வாசுதேவோட ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்களே, அந்த ஜெராக்ஸ் ப்ரூஃபை வச்சு இவங்க பையன் பேரு வாசுதேவன் சொல்லி ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஷெர்லினோ வாசுதேவ ஸ்கூல்ல விடும் போது நம்மளை பத்தி நம்மளுக்கு மட்டும் தான் தெரியணும், வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சரோ வாசுதேவ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ல நிக்க வச்சு உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, நீ எங்க இருந்து வரன்றது சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மாவோ இப்ப கரண்ட்ல என்னென்ன பேருன்னு சொல்லாமலே போயிடுறதுனால இவர் எதுவுமே சொல்லாம முடிச்சுட்டு நிக்கிறாரு. இதனால ஸ்கூல் டீச்சரோ நேரா சீட்ல போய் உட்கார சொல்லிடுறாங்க. இதுக்கு ஒரு பாட்டி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாமரத்துல மாங்காய் பறிக்கிறதுக்காக ஒரு 4 சின்ன பசங்க மரத்துல ஏறிடுறாங்க. சத்தம் கேட்ட உடனே எந்திக்கிற பாட்டியோ மூவிங் வீல் சேர்ல வேகமா ஓடி வந்து டபுள் பேரல் துப்பாக்கி கழிச்சு அவங்களோட நோக்கி சொல்றாங்க. இதனால பயத்துல அந்த 4 பசங்களும் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்ப ஷெர்லினோ நீங்க இப்படி சுடும்போது அந்த பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் பாட்டி ஒரு உண்மையை சொல்றாங்க. நான் சுடுறது வெத்து குண்டு தான், அது வெறும் சத்தம் மட்டும் தான் கேட்கும், நான் தனியா இருக்கிறதுனால இப்படி சுடும்போது பசங்க பயந்து ஓடுறத பார்த்து எந்த திருடரும் இந்த வீட்டுக்கு வர மாட்டான், அதுதான் என்னோட தந்திரம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஷெர்லினோ அவங்க இருக்கிற இடத்த யாரும் கண்டுபிடிச்ச கூடாதுன்றதுக்காக அவங்க பையனை கூட வீட்டுக்கு பின்வழியா போய் சுத்தி போய் தான் ஒரு இடத்துல பஸ் ஏற்றி விடுறாங்க. இதுக்கப்புறம் திரும்ப கூட்டிட்டு வரும்போது கூட சுத்தி வந்துதான் அவங்க வீட்டு பின்புலியா உள்ள நுழையிறாங்க. இதுக்கப்புறம் ஷெர்லினோ பாட்டிய நல்லபடி பாத்துக்கிறாங்க. ஒரு தடவை பாட்டியோ இவங்க பின்வழியா அவங்க பையனை கொண்டு போய் விடுறத அவங்க கவனிச்சிடுறாங்க. இதனால ஷெர்லின் கிட்ட நீ பேசாம ஃப்ரண்ட் கேட்லயே பஸ்ஸை வர வச்சு அவனை விடலாங்க, அதுக்கு பதிலாக ஏன் பின்வழியா சுத்தி கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி கேட்கறாங்க. திருடுறது உனக்கும் கிடையாது, ஏன்னா உன் பையனை நீ படிக்க வைக்கிற, ஒருவேளை இந்த வீட்டுக்கு யாராவது உன்னை தேடி வந்துருவாங்கன்னு நீ பயப்பட வேணாம், ஏன்னா யாருமே வரமாட்டாங்க.
இதுக்கு ஒரு பாட்டியோ ஷெர்லின் கிட்ட இன்னொரு உண்மையை சொல்றாங்க. பச்சை கலர் புல்லட் போடுறது பயமுறுத்துறதுக்கு, ரெட் கலர் புல்லட் போடுறது ஒரு ஆளையே போட்டு தள்ளுறதுக்கு. இதுக்கப்புறம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நம்ம பாட்டியோட பையனும் கால் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா ஏதாவது பேசுறாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உங்கள் அம்மா தான் பேச மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ பாட்டியோ ஷெர்லின் கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு தேங்க்ஸ், ஏன்னா உண்மையை சொல்லியிருந்தா ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் சாயங்காலம் ஷெர்லினும் ஸ்கூல்ல இருந்து வர்ற அவங்க பையனை பிக்கப் பண்ணுற வர்ற இடத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிருதுங்க. வந்த இடத்துல அவங்க பையனை காணோம். சுற்றி பார்க்கும் போது தான் அங்கே ஒரு 4-5 பசங்க கூட அவங்க பையன் விளையாண்டுட்டு இருக்கான். உடனே அவங்க பையன் வாசுதேவை கூட்டிட்டு வந்து, நான் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதே இடத்துல தான் நீ எனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க பையனும் ஒத்துக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு பாட்டியோ உன்னை பத்தி ஏதாவது சொல்லுன்னு ஷெர்லின் கிட்ட கேட்குறாங்க. உன்னை ஷெர்லினும் ஒரு கதையா சொல்றேன்னு சொல்லிட்டு கதையா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ராட்சசனும் ஆசைவார்த்தை பேசி ராணியை கூட்டிட்டு வந்து அடிமையா வச்சிருந்தான். இதனால ராணியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணா, ஆனா அவளால முடியல. இதனால ராணியோ அவகிட்ட அடிமையாவே இருந்தா. ஒரு நாள் ராணிக்கு தான் பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. பிறக்க போற குழந்தை ராட்சசனாவும் இருக்கக்கூடாது, தன்னை மாதிரி அடிமையா இருக்கக்கூடாதுன்ற பயம் அவங்கள வெறியா மாதிரி கோவத்துல அந்த ராட்சசனை கொண்டு குழி தோண்டி புதைச்சு அதுக்கு மேல வாழைக்கண்ணை நட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ராணியை கைது பண்ணி சிறைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சிறையில தான் அந்த குழந்தைய அவங்க பெத்தெடுத்தாங்க. சிறையில தன்னோட குழந்தை ராட்சசன்கிட்டயும் மாட்டிடக்கூடாது, அதே மாதிரி தன்னை மாதிரி அடிமையா இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் அவங்க கிட்ட இருந்துச்சு. இதுக்கப்புறம் சிறையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பயணத்தை தொடங்கினாங்க. இந்த கதை மூலம் ஷெர்லின் தான் அவங்க ஹஸ்பண்டை கொண்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க ஜெயிலுக்கும் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெயில தான் அவங்க பையனையும் பெற்றெடுத்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருதுங்க. இந்த கதையை கேட்ட பாட்டியோ, இனிமேல் எனக்கு துப்பாக்கியே தேவைப்படாது, அதான் நீ இருக்கியேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஷெர்லினும், நான் இங்க ரொம்ப இருக்க மாட்டேன்றாங்க. உடனே பாட்டியோ, எனக்கு நீ ரிலேஷன்லாம் இருக்க வேண்டாம், கடைசி வரைக்கும் உன் வேலையை செஞ்சா மட்டும் போதும். சப்போஸ் நான் இறந்து போயிட்டேன்னா என்னையும் குழி தோண்டி பதிச்சு அதுக்கு மேல வாழைக்கரை நட்டுரு. அதுக்கப்புறம் எப்போதும் இந்த வீட்லயே நீயும் உன் பையனும் இருந்துக்கலாம். அதுக்குன்னு இப்பவே எனக்கு விஷம் கொடுத்து கொண்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாட்டியோ இன்னொரு விஷயமும் சொல்லணும், நான் நிறைய விஷயங்கள் சொன்னதுல பாதி போய் தான் சொல்லி சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் ஷெர்லினோ ஒரு கடையில கம்மல் வாங்கிட்டு இருக்கும் போது தான் ப்ராஸ்டியூட் நடத்துற ஷாம்னாவோ அவங்கள பாத்துறாங்க. உடனே பயந்து போற நம்ம ஷெர்லினோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்து பஸ்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு ஷெர்லினோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பையனும் நான் ஸ்கூலுக்கு போகணும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த நேரத்துல தான் பாட்டி மணி அடிக்கிறாங்க. உடனே ஷெர்லின் ஓடி போய் பார்த்தா அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. இதனால இவங்க இன்ஹேலர் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா பாட்டியோ தட்டி விட்டுறாங்க. அப்ப பாட்டியோ, அன்னைக்கு நான் சொன்னேன் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது, எவ்வளவு நாள் தான் நீங்க ஓடிக்கிட்டே இருப்ப, இனிமேல உன் பையனுக்காக பாலு. இந்த பாட்டியோட கடைசி வார்த்தை நினைச்சு அதுபடி நடன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஷெர்லினும் பாட்டியோட ஆசைப்படியே வீட்டுக்கு பின்னாடி அவங்கள புதைச்சிட்டு அவங்க மேல வாழ்க்கைன்னு நட்டுறாங்க. இதுக்கப்புறம் பாட்டியோட பையனும் ஷெர்லினுக்கு கால் பண்ணி நாங்க கிறிஸ்துமஸ்க்கு வரோம்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 4 குட்டி பசங்களும் மரத்துல ஏறி மாங்காவை பறிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்க்குற ஷெர்லினும் பாட்டியோட துப்பாக்கி எடுத்து பச்சை கொண்டு போட்டு ஜன்னல் வழியா அந்த பசங்களை நோக்கி சுடுறாங்க. இதை கேட்ட உடனே பாட்டி தான் சுடுறாங்கன்னு பயந்து போய் அந்த 4 பசங்களும் தெரிச்சு ஓடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஷெர்லினோ வீட்டு பின் வழியா போய் அவங்க பையனை பஸ் ஏற்றி விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுதுங்க. இதனால வேகமா வீட்டுக்கு வந்து கரெக்டா கதவை திறக்கிற சமயத்துல வீட்டுக்குள்ள கால் வர சத்தம் கேட்குது. உடனே அவங்க திறந்துட்டு வந்து கால் எடுக்கிற சமயத்துல கால் கட் ஆயிருதுங்க. இதுக்கப்புறம் ஷாமாவும் ஷெர்லினோட வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்ப இவங்க கதை திறக்காதனால நீ திறக்காட்டியும் நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்றாங்க. இதனால நம்ம ஷெர்லினும் கதவை திறந்து விட்டுறாங்க. உள்ள வர ஷாமாவோ ரூமை செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே சொன்ன மாதிரி அந்த பாட்டி இல்லைன்றதுனால உன் ஸ்டைல்ல அந்த பாட்டியை கொண்டு புதைச்சிட்டியான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஷெர்லினோ இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஷாமாவோ வெளியே போலீஸ் கேள்வி அதிகமா இருக்கு, அதனால என்கிட்ட வேலை செய்யற அந்த 2 பொண்ணுகளையும் இங்க வர வைக்கலான் இருக்கேன், இனிமேல இங்கதான் என்னோட தொழிலையே பண்ணலான் இருக்கேன்றாங்க. இதனால ஷாமாவும் அவங்க கூட இருக்கிற 2 பொண்ணுங்க கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அங்க சரியா சிக்னல் கிடைக்காதனால நேரா வீட்டு வாசல் கிட்ட நின்று போன் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஷெர்லினா துப்பாக்கிக்குள்ள ரெட் கலர் தோட்டாவை போட்டு வாசல்ல நிக்கிற நம்ம ஷாம்னாவை சுட்டு கொண்டுறாங்க. இதுக்கப்புறம் பாடியை பின்பக்கம் தள்ளி வச்சுட்டு வாசல் இருக்கிற ரத்தத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் ஃபோன் கால் வருதுங்க. அட்டன் பண்ணா இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்த அயூப் தான் ஃபோன் பண்றாரு. அதாவது இன்னைக்கு சாயங்காலம் இந்த பாட்டியோட பசங்க வரதா இருக்காங்க, பாட்டிகிட்ட சொல்ல வேண்டாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இங்க பாட்டி பையனோட காரும் வந்துருது, அவங்க கூட அயூப்பும் வந்திருக்காரு. இவங்களை பார்த்த உடனே வாசல் கிட்ட நம்ம ஷெர்லினோ துப்பாக்கியோட நிக்கிறாங்க. கரெக்டா அந்த கதவை அயூப் திறக்கும் போது அங்க துப்பாக்கி சத்தம் கேட்குதுங்க. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இங்க அதே நேரத்துல வாசுதேவை அவங்க ஸ்கூல் பஸ் ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு போறதுங்க. அவங்க அம்மாவுக்காக அதே இடத்துல அவரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதோட இன்டர்வியூ போட்டுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ கிட்ட
கிட்ட, இங்க கான்ஸ்டபிள் ஒர்க் பண்ற பவித்ரனோட மாமா தான் நான். என்னோட பையனுக்கும் அவனுக்கும் கிரவுண்ட்ல ஒரு தகராறு. அதனால ஒரு லாரி டிரைவரை வச்சு அவன் என் பையனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் துபாய்க்கு போறதுக்காக பாஸ்போர்ட் கூட ரெடி பண்ணியிருந்தான். அதை செக் பண்றதுக்கு இதே பவித்ரன் தான் வந்திருந்தான். வீட்டுல அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொல்றாரு. இதுக்கு எஸ்ஐயோ கான்ஸ்டபிள் பவித்ரனை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு அவங்க மாமா கிட்ட நான் உங்க பையனோட பாஸ்போர்ட்டை கிளியர் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் பவித்ரனும் அதே ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கிற சிசிலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. அப்ப பவித்ரனும் இன்னைக்கு நைட் என் வீட்டுக்கு வான்னு சொன்ன உடனே சிசிலியும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்ல ஒரு பையன் தனியா நிக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்ததுனால அந்த ஸ்பாட்டுக்கு பவித்ரன் போறாரு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம வாசுதேவ் தான் ஜட்டியோட நின்றுட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சதுல முதல்ல இந்த பையன் ஸ்கூல் பேக்கோடும் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட தான் இருந்தான். திரும்பி வந்து பார்க்கும்போது ஜட்டியோட இருக்கிறதா சொல்றாங்க. உடனே நம்ம வாசுதேவ் கிட்ட பவித்ரன் விசாரிச்சு பாக்குறாரு. அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இதனால வாசுதேவை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் பவித்ரனும் எஸ்ஐ கிட்ட எப்படியும் இந்த பையனை தேடி நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸ் வரதா போறாங்க, அதனால நாளைக்கு இந்த கேஸை டீல் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதனால எஸ்ஐயோ அதனால இன்னைக்கு அந்த பையனை உன்னோட கஸ்டடியிலேயே வச்சுக்கோன்னு சொல்லிடுறாருங்க. இதனால பவித்ரனும் சிசிலியோட சேர்த்து அந்த பையனையும் நேரா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் தூங்குனதுக்கு அப்புறம் சிசிலியோ ரூம்ல இருந்து வராங்க. அவங்கள நம்ம பவித்ரனும் நேரா அவங்க வீட்டுல போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில பவித்ரனும் அந்த பையனை அதே ஸ்டாப்புக்கு கூட்டு போறாரு. அங்க அந்த பையனோட பேக் கிடைக்குதுங்க. அதுக்குள்ளதான் அவரோட ஸ்கூல் ட்ரெஸ் இருக்கு. அதே நேரத்துல அந்த பையனோட ஸ்கூல் வேனும் வந்துருதுங்க. அதுல இருக்கிற பொண்ணும் வாசுதேவ் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பையனும் அங்கிருந்து ஓடுறான். உடனே நம்ம பவித்ரனும் அவரை பிடிச்சிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் பவித்ரனும் சிசிலிய அந்த பையனை பாத்துக்க சொல்லிட்டு எஸ்ஐ கிட்ட அந்த பையனோட ஸ்கூல் அட்ரஸ் எனக்கு தெரியும், அங்க போய் விசாரிச்சுட்டு வரதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் சிசிலி கண்ணு முன்னாடி உட்கார்ந்து அந்த பையனை திடீர்னு காணாங்க. உடனே சிசிலியும் ரூம்குள்ள தேடி பார்த்தா அங்கதான் அந்த பையன் ஒளிஞ்சிருக்கான். இதனால அந்த பையனை மறுபடியும் அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க உட்கார வைக்கிறாங்க. ஸ்கூல்ல அந்த பையனோட அட்ரஸை கலெக்ட் பண்ற பவித்ரனும் அவங்கள கரண்ட் அட்ரஸ்ல போய் விசாரிச்சு பாக்குறாங்க. அவங்க சொன்ன நேம்ல யாருமே இல்ல. இதுக்கு அந்த பையன் ஆதார் கார்டுல இருக்கிற பெர்மனன்ட் அட்ரஸ்ல விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க சொன்ன அட்ரஸ்ல கிரிச்சான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க அப்பா கல்ஃப்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்ன வாசுதேவன்ற பையனும் ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் பவித்ரனும் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த பையனோட வீடு பக்கத்துல எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும் போது தான் கரெக்டா அந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்க நிறைய போலீஸ் நிக்கிறதா பாக்குறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சதுல இங்க ஒரு வேலைக்காரியோ 2 பேரை மர்டர் பண்ணிட்டதா சொல்றாங்க. உடனே நம்ம பவித்ரனும் அந்த வேலைக்காரி கூட ஏதாவது பையன் இருந்ததா கேள்விப்பட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அங்க அந்த பையன் இருந்ததுக்கான எந்த வித அறிகுறியும் இல்லைன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பவித்ரனும் ஸ்டேஷன்ல இருக்கிற சிசினிக்கு போன் பண்ணி அந்த பையன் அங்க இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சிசினியை செக் பண்ணி பார்த்ததுல அந்த பையன் அங்கிருந்து தப்பிச்சு போன விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. உடனே அதை பவித்ரன் கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் மிஸ்ஸிங் ஆன விஷயம் தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு வர நம்ம எஸ்ஐயோ பவித்ரன் கிட்ட அந்த கொலை கேஸ்ல அந்த பையன் குற்றவாளியா இருக்கலாம், இல்ல ஐ விட்னஸா கூட இருக்கலாம், ஆனா அந்த பையன் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் நீன்றதுனால உன்னை வேலையை விட்டு கூட தூக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதனால நம்ம பவித்ரனும் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் நான் இல்ல சிசிலி தான்னு போட்டு கொடுத்துட்றாங்க. இதனால சிசிலியோ நம்ம பவித்ரன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 6-7 வருஷம் கழிச்சு அதே பையனும் அவன் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாப்பிங்ல வந்து இறங்குறாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்ப பக்கத்துல இருக்கிற பசங்க கிட்ட விசாரிச்சதுல அன்னைக்கு வந்து ஹோம்லெஸ்ஸோ அந்த பாட்டியையும் இன்னொருத்தவங்களையும் கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பாட்டியை தேடி வந்த சொந்தக்காரங்களையும் கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. இதனால அவங்களும் அந்த ஹோம்லெஸ்ஸ போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததா சொல்றாங்க. இதனால அந்த பையனும் அவர் தப்பிச்சு போன அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க பவித்ரன் தாங்க இப்ப இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர்கிட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போன அந்த பையன் நான் தானே சொல்றாரு. நீங்க அந்த சிசிலி அக்காவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பவித்ரனும் அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாருங்க. அப்ப அந்த பையனும் பவித்ரன் கிட்ட எங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு பவித்ரனும் முதல்ல இந்த கேன்ல வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாருங்க. அப்ப வெளியே இருக்கிற கான்ஸ்டபிளும் அந்த பையன் கிட்ட பவித்ரன் உங்க அம்மாவை நிச்சயமா கண்டுபிடிச்சு தர மாட்டாங்க, நான் இன்ஸ்பெக்டர் ஜாலியோட நம்பர் தரேன், அவரோட ஸ்டேஷன்ல தான் உங்க அம்மாவோட கேஸ் நடந்துச்சு, அதனால அவரும் மீட் பண்ணி உங்க அம்மாவை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோன்னு அனுப்பி வச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் கிட்ட விசாரிச்சதுல ஜெயில இருக்கும்போது அவங்க அம்மாவோ அவங்க பையனை பார்த்தா ஆகணும்னு சொல்லி 2 தடவை தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவங்க சுய நினைவுல அவங்களுக்கு பைத்தியம்னு சர்டிபிகேட் வாங்கி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சதுல உங்க அம்மா வரும்போது வயலட்டா
தான் இருந்தாங்க. ஆனா அவங்க கொடுத்த மெடிசனை சரியா எடுத்துக்கிட்டதுனால ஒரு பெஞ்சில் போய் ஓரமா உட்காந்துருவாங்க. இதுக்கப்புறம் 2 வருஷம் இங்கே தான் இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களோட தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்கள கூப்பிட்டு போறதுக்கு யாருமே வரல. இதுக்கப்புறம் தான் அண்ணன் பவித்ரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவரை இங்கிருந்து கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. அப்பதான் அந்த பையனுக்கு இன்ஸ்பெக்டர் பவித்ரன் தான் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போன விஷயம் தெரியுதுங்க. இதுக்கப்புறம் அந்த பையனும் பவித்ரனை மீட் பண்ணி, எங்க அம்மாவை கூட்டிட்டு போனது நீங்க தானே, எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பவித்ரா, எங்க கிட்ட இருந்து திறமையா தப்பிச்சுட்டு போனவன் நீ தானே, அதனால உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு நீயே கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பி போயிடுறாருங்க. அப்ப அங்க இருக்க கான்ஸ்டபிளோ அந்த பையன் கிட்ட, பவித்ரன் சிசிலியை இறந்ததுக்கு காரணம் நீதான்றதுனால உன் பேல பயங்கரமா கோவமா இருக்காரு, அவர் உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள இங்க இருந்து போயிட சொல்றாருங்க. ஆனா அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன்ல நம்ம பவித்ரனை மீட் பண்ற அந்த பையன், என்னால அந்த அக்காவை நீங்க இறந்ததுனால தானே எங்க அம்மாவை எனக்கு காமிக்க மாட்டேங்கிறீங்க, நான் தப்பிச்ச அன்னைக்கு அப்பாஸ்னு ஒரு திருடன் தப்பிச்சு போனா அவரை காமிச்சு கொடுத்தா எங்க அம்மாவை காமிப்பீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு தப்பிச்சு போற அப்போஸ்ல ஒரு லாரியில ஏறாருங்க. அந்த லாரிக்குள்ளதான் இந்த சின்ன பையனும் வந்திருக்கான். ஒரு இடத்துல லாரி நிக்குது, 2 பேருமே இறங்கிடுறாங்க. அப்ப இந்த பையனும் அந்த அப்பாஸையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரு அங்க இருந்து போக சொல்லியிருக்காரு. இதுல அப்பாஸ் நடந்து போயிட்டு இருக்கும் போது எதிர்ல பைக்ல போலீஸ்காரங்க பாத்துறாரு. அவர் வச்சிருக்கிற ஒரு பொருளை அங்க துப்பா போட்டிருக்க இடத்துல தூக்கி எரிஞ்சிடறாருங்க. வந்த போலீஸும் இவரை செக் பண்ணி பார்த்துட்டு, ஏதோ நீ அங்க எரிஞ்சியன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிலையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கலங்க. போலீஸ் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த பொருளை அந்த பையன் தான் வச்சிருக்கான். அவர் அப்பாஸ் கிட்ட கொடுக்குறாரு. அப்ப அப்பாஸோ அவர்கிட்ட காசு கொடுக்க, எனக்கு காசு வேணா, எங்க அம்மா தான் வேணும்னு சொல்றாரு. இதனால அப்பாஸோ அந்த பையனை கூடவே கூட்டிட்டு போறாருங்க. இதுக்கப்புறம் அந்த பையனும் அப்பா கிட்ட, நான் ஸ்கூல் முடிஞ்சு எங்க அம்மா கூப்பிட்டு போக வரல, அதுக்கப்புறம் போலீஸ் என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க, இதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் தப்பிச்சு வந்த விஷயத்த அவர் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் அந்த பையனும் பவித்ரன் டிஷர்ட்டை போட்டிருந்தனால அவரை பவித்ரனே அப்பாஸ் கூப்பிட ஆரம்பிச்சிடறாருங்க. அடுத்த நாள் காலையிலேயே பவித்ரனும் அப்பாஸ் கிட்ட எங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இதனால இவரும் கிளம்பி போறாருங்க. கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வர நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், உங்க அம்மாவை என்னால கண்டுபிடிக்க முடியல, இன்னும் சில இடங்கள்ல அப்புறமா தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் இந்த பவித்ரன் கிட்ட கொடுத்துறாருங்க. அன்னைக்கு நைட்டே அப்பாத்தோ பவித்ரனை ஒரு பார்ல சப்ளையர் வேலைக்கு சேர்த்து விட்டுறாருங்க. பார்ல பவித்ரன் நல்ல வேலையை செய்யறத பார்த்துட்டு பார் ஓனரே அந்த பையனை என்கிட்ட கொடுத்துட முடியுமான்னு சொல்லி அப்பாஸ் கிட்ட கேட்கிறாரு. அப்பாஸு முடியாதுன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட் அப்பாஸோ பினான்ஸ் கம்பெனியில தேட போறாங்க. அப்ப அந்த கம்பெனிக்கு பேக் சைட்ல இருக்க வென்டிலேட்டர் ஃபேனை ஓபன் பண்ணி அந்த ஓட்டா வழியா நம்ம பவித்ரனை உள்ள இறக்குறாரு. உள்ள போற பவித்ரனோ அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா வயரை எல்லாத்தையுமே புடுங்கி விட்டுறாரு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வழியாவே நம்ம அப்பாஸ் உள்ள வந்து பினான்ஸ் கம்பெனியை கொள்ளை அடிச்சுட்டு போயிடாருங்க. இதுக்கப்புறம் பவித்ரனும் அப்பாஸ் கூட இருந்தாலும் அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது கூட்டிட்டு போய் சேர்க்கணும்னு சொல்றதுனால நம்ம அப்பாஸோ என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உங்க அம்மா கிட்ட நான் உன்னை சேர்த்துருவேன்னு சொல்றாருங்க. இப்படி அப்பா சொல்லியே 6-7 வருஷம் ஓடிடுங்க. இதுக்கப்புறம் அப்பாஸை நம்பினா நம்ம அம்மாவை தேடி கண்டுபிடிக்க முடியாது, அதனால நம்ம தான் களத்துல இறங்கணும்னு முடிவு பண்ற நம்ம பவித்ரனும் அப்பாஸ் கிட்ட சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. அப்ப அப்பாஸோ கடைசியா ஒரு வேலை பார்த்துருவோம், உங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு பணம் தேவையில்ல, அதனால சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பவித்ரனும் சொல்லாமலே அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காரு. இதோட பிளாஷ்பேக் முடியுதுங்க. இதுக்கப்புறம் அந்த பையனும் இப்ப அப்பாஸ் இருக்கிற இடத்துல போய் அவரை மீட் பண்றாரு. அப்பதான் அப்பாஸோ அந்த பையன் கிட்ட, நீ வந்த கொஞ்ச நாள்லயே உங்க அம்மா ஜெயில இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்ப உன்னை அனுப்ப முடியாதுன்றதுனால கரெக்டா உங்க அம்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகும் போது சர்ப்ரைஸ் மீட் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள உங்க அம்மாவை ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் ரீசெண்டா உங்க அம்மாவை பவித்ரன் ஒருத்தர் கூட்டிட்டு போனதா சொன்னாங்கன்னு சொல்றாருங்க. இந்த நேரத்துல தான் அந்த பையன் கூட்டிட்டு வந்த பவித்ரனும் அவங்க போலீஸ் டீமும் நம்ம அப்பாஸோ ரவுண்ட் அப் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உடனே அப்பாஸோ உங்க அம்மாவுக்காக உன் அப்பாவே காட்டி கொடுத்தேன்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும் சாரி கேட்கிறாருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பவித்ரனும் அந்த பையன் கிட்ட உங்க அம்மாவும் ஒரே ஒரு தடவை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாருங்க. அங்க இருக்கிற கடைசி செல்ல தான் உங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லி பாத்துக்க சொல்றாரு. அப்ப அந்த பையன் செல்ல இருக்கிறவங்கள பார்த்த உடனே வேகமா அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்ப அந்த செல்ல யாரு இருக்கான்னு பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மனநிலை சரியில்லாம ஷெரிலின்னு ஒரு பொண்ணு நினைச்சுல அந்த லேடி தாங்க அது. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா பாட்டி இறந்ததுக்கு அப்புறமே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த ஷெர்லினை அந்த அம்மாவோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு வச்சிருந்திருக்காங்க. கரெக்டா அவங்க பசங்க வர்ற அன்னைக்கு இவங்க கையில துப்பாக்கியை கொடுத்துட்டு யார் வந்தாலும் சுட சொல்லிட்டு அங்க வந்து பின்னாடி எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. வந்தவங்க இவங்க துப்பாக்கி கூட இருக்கிறத பார்த்த உடனே அவங்கள பிடிச்சிருக்காங்க. இவங்க தான் அந்த 2 கொலையும் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு ஜெயிலையும் பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த பையன் எங்க ஓடி போறான்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல அவங்க அம்மாவும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நீ இங்கதான் இருக்கணும், கண்டிப்பா அம்மா வருவாங்கன்னு
சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அதே பஸ் ஸ்டாப்க்கு தான் ஓடி போறாரு. கரெக்டா அந்த பஸ் ஸ்டாப்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து அவங்க அம்மா வந்திருக்காங்க. நிச்சயமா என் பையன் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வருவான்னு நம்பிதான் அவங்க அங்கேயே வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப பையனையும் பார்த்துட்டாங்க. அப்ப பையனும் என்னோட புது ஸ்டோரி என்னமா, என்னோட புது நேம் என்னமான்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அந்த அம்மாவும் நான் சொல்றேன்னு சொல்றாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.